ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து போன வீடியோவில் வந்து டேங்க் எடுக்கல, ஏரோப்ளேனு அப்புறம் ஏர்ப்ளேன் எடுத்தோம். இந்த வீடியோவில் நம்ம வந்து டேங்க் எடுக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போகலாம். ஓகே, நம்ம இந்த இடத்துல வந்திருக்கோம். இங்கே வந்து ஒரு ஸ்டண்ட்டு பண்ணலாம் தான் வந்திருக்கேன். பாருங்கள், ஸ்பீடாக போய் அப்படியே குதிக்கிறோம் மேலேருந்து. அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையாக கிடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாமல் கேட்டேன். நம்ம போகிற வேலையை பார்க்கலாம். இதோட நிறைய பயங்கரமாக ஸ்கிட் வர ஆகும் இந்த பைக், அதான் இங்கே பிரச்சனையே. ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்குது. நீங்கள் கண் எடுக்கும்போது கரெக்டாக இது வந்து பாஸ் ஆகிடும் கேமு. நீங்கள் டக்குன்னு வேணால் அடிக்கிறானா கண் எடுத்துக்கோங்க. ஆடை போட்டால் இதை வேறு பை பண்ணணும் சொல்லிட்டு $22 போட்டு வச்சுருக்கான். இது ருபீஸில் ஒரு நாள் பார்த்தா ₹20 போட்டு வச்சுருந்தான். ஒன்றுமே புரியல. கேன்டீன்ல வடை 10 ரூபாய்க்கு விற்கிறான். எங்க அப்பா 5 ரூபாய் தான் கொடுத்து விடுறாரு. வெக்கமா இல்ல? கேன்டீனாவது மயிராவது இருக்கு. இதை எடுத்து போட்டு இதில் ரேட் வேறு கொடுக்கணும். இதுக்கெல்லாம் ரேட்டு கொடுப்பாங்களாடா? ஆட் நடுவில் போட்டு ரேட்டு கொடுப்பாங்களாம், ரேட்டிங்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போகிற வேலையை பார்க்கலாம். போயிட்டே இருக்கும். நம்ம ஏற்கனவே வேறு இந்த ஹெல்த் வேறு குறைஞ்சிருக்கு பைக்குக்கு. ரொம்ப கிட்டத்தட்ட முக்கால்வாசி தான் இருக்குது ஹெல்த் இதுக்கு. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து பிரிட்ஜ் வழியாக போகலாம். இது வேறு இங்கேருந்து குதிக்கலாமா, அப்புறமா ட்ரை பண்ணலாம். நிறைய ஹிட்டன் ஸ்பாட்லாம் இருக்குது இந்த இடத்துல, இந்த மேப்லேயே. நம்ம போகும்போது ட்ரை பண்ணிகிட்டே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிட்ட வந்துட்டோம். பாருங்கள் கரெக்டாக எப்படி போகணும் பாருங்கள். பைக்கில் வச்சு தான் இப்படி தான் போகணும். நீங்கள் நடுவில் மாட்டிக்கிட்டீங்கன்னா சுட ஆரம்பிச்சு. ஐயா இவ்வளோ ஸ்பீடாக போய் சுடுறாங்க பாருங்கள், ரத்தக்கார படுறது. இப்போ நீங்கள் ஸ்லோவாலாம் போனீங்கன்னா அவ்வளோதான், உங்களை பைக்குள்ளேயே முடிச்சிடுவாங்க. நீங்கள் காரில் போனால் கூட சுட முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேங்க் வேறு எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஏன்னா மறந்துட்டேன் டேங்க்கில் எங்கே இருக்குன்னு பார்க்க வேண்டியது தான். உள்ளே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே இருக்குது, பார்த்துட்டேன். ஓகே, கரெக்டாக உள்ளே இறங்கி எடுக்கிறோம், இல்லைன்னா அந்த டான்ஸ் கண்டால் எடுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எடுத்தாச்சு. இவரும் சொல்லிட்டு இருக்கான், ஆடுறா டான்ஸ் ஆடுறான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேங்க் எடுத்தாச்சு. பார்த்தீங்களா, ஒரு குண்டு தான் போதும். ஓகே, குண்டை விசிற வேண்டாம். அது பார்த்தீங்களா லான்ச்சரை விட்றான். இதுதான் ரொம்ப டேஞ்சரு. இது உள்ளே வெளியே வேறு எடுத்துகிட்டு போகணும். அவன் தடுப்பாக வச்சுருக்கான், நான் எப்படி எடுத்துகிட்டு போகணும்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ ஸ்டார் 3 ஸ்டார் வந்திருக்கு சைடில். லான்ச்சர் வேறு விட்றாங்க. எப்படி இருந்தாலும் நம்ம இந்த ஸ்டாரை போக வச்சிடலாம் இங்கே ஓரமாக இருந்தால், அது பிரச்சனை இல்லை. ஆனால் டேங்க் எடுத்ததுக்கு ஒரு மரியாதை வேணும்ல, எல்லோரையும் போட்டு தாக்க வேண்டியது தான். இனிமேட்டு ரோபோட் கூட வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 5 ஸ்டார் நான் எடுக்கணும்னா சொல்லுங்கள், எடுத்துடலாம் ஒரு நாள் 5 ஸ்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய கலெக்ட் ஆகுது ரிவார்ட்ஸ்லாம் இவங்க கில் பண்ணும்போது. நான் அடுத்த தடவை காயின்லாம் எப்படி எடுக்குதுன்னு வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் கூட கேட்கலாம், உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போவோம். இது பார்த்தீங்களா, இது வந்து கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் எய்மும் பண்ணணும், வண்டி ஓட்டணும். க்ளோஸ் கொடுத்துட்டு போக வேண்டியது தான். ஏன்னா 2வது இடம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்டார்டிங் நெட் இல்லாத ஆடும்போது பிரச்சனை கொடுப்பான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போவோம். ஃபஸ்ட்டு இறங்கி பார்ப்போம் மேப் எங்கே இருக்குது. மேப் பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு இறங்கலாம்னு நினைக்கிறேன், பார்ப்போம். நம்ம மேலே ரெட்டே வரல பார்த்தீங்களா மேப்பில், அதனால் சேஃப்டி தான். ஓகே, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்த டேங்க்கு. நல்லா தான் இருக்குது. மேலே ஏறியாச்சு. இது தள்ளுது பாருங்கள். இதுதான், இதை வச்சு எதாவது பண்ணியானுமே. இது வேறு தள்ளி விடுது. இங்கே பார்த்தீங்களா தள்ளுது. இது நம்மளோட டேங்க் வந்து நம்ம தள்ளுது. இந்த மாதிரி எங்கேயா பார்த்துருக்கீங்களா? ஏதோ லாஜிக்கலாக ஆட் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். அப்படியே தள்ள வேண்டியது தான். பார்த்தீங்களா, அப்படியே ஓட்டிக்கிட்டே தள்ளலாம் போல். இது நல்லா இருக்குது. கரெக்டாக சென்டரில் கொண்டு வந்தாச்சு. ஆனால் ஏறும்போதும் அது அசையுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து போகிற வேலையை பார்க்கலாம். போயிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து எல்லோரையும் போட்டு தாக்குறோம். ஓகே, வந்தாச்சு. பார்த்தீங்களா, ஹெலிகாப்டர்லாம் வந்துடுச்சு. இதுக்கு மேலே டேங்க் வந்து தாக்கு பிடிக்காது. ஹெலிகாப்டரில் சுடுறதுலாம் அவன் ஹெலிகாப்டர் நம்ம டேங்க் கொளுத்தி விட்டு போயிடுவான். கொஞ்சம் நேரத்தில் தாங்கும். நம்ம வந்து போட் எடுக்கலாம். இந்த இடத்துல போட் இருக்கும் உங்களுக்கு. கீழே இறங்கி அப்படியே இறங்கி போட் எடுக்க வேண்டியது தான். போட் எடுத்துகிட்டு ஓட வேண்டியதா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, போட் எடுத்தாச்சு. 4 ஸ்டார் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்கு நம்ம சைடில். நீங்கள் வந்து இந்த கேமில் போட்னா இது ஒன்று தான் இருக்கும், வாட்டரில் ட்ராவல் பண்ணுறது. இது அவ்வளோவா எனக்கு பிடிக்காது, ஆனால் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, போயிட்டே இருக்கோம். நம்ம அப்படியே போயிட்டு நம்ம ஒரு சீக்ரெட்டான ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல நீங்கள் பாருங்கள் என்னென்ன இருக்குன்னு. இந்தமாதிரி நிறைய இடம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வேணும்னா கவர் பண்ணலாம். ஓகே, நம்ம இங்கே வந்து நிறுத்திட்டு ஒரு கார் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா ரொம்ப நேரம் சுற்றணும் தண்ணியில் போத்திருந்தா.
இது போய் மாட்டிக்கும், நம்ம இறங்கி கார் எடுத்துப்போம். ஸ்டார்லாம் போயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஐயோ தெரியாமல் சுட்டுட்டேன் இந்த போட்டெல்லாம் டான்ஸ் ஆடுது, எல்லாமே டான்ஸ் ஆடும் போல். ஐயோ ஆடு வேறு நடுவில் ஆடு வரலன்னா தப்பிச்சிருப்பேன். வேறு ஆடை போட்டுவிட்டான். இவன் சுடுறான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னை ஏற்றிட்டு என்னையே சுடுறான். நியாயமாக பார்த்தா நான் தான் அவனை சொல்லணும். தப்பிச்சிட்டான். ஏதோ ஒன்று ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பிரிட்ஜை தாண்டி போனால் அந்த இடம் வந்துடும். அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். இதில் வர எஃப்எம் ரோஸ்டர் சொல்லிட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் ஆஃப்லைன் ஆட தான் போர் அடிச்சதுன்னா வெறும் ஒரு ஃபோன் தான் இருக்குன்னா இதை எடுத்து ஆடி பாருங்கள். நிறைய ஓப்பன் வேர்ல்டாக இருக்கணும்னா. ஓகே, நம்ம ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஏன்னா இந்த வண்டி நம்ம இந்த 1 ஸ்டார் வந்து போகாது இவ்வளோ ஸ்லோவாக போச்சுன்னா. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிரிட்ஜை தாண்டி வந்துட்டோம். இந்த அது வரைக்கும் பாருங்கள் தூரத்தில், அதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துக்கு நம்ம போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்தாச்சு பர்ஃபெக்டாக. இது ஒரு இடம் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டேங்க் எடுத்தோம், அப்புறம் இந்த ஒரு சீக்ரெட் பிளேஸுக்கு வரோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாருங்கள், இது பார்த்தாலே தெரியுது என்ன இடம்னு. பப்பா பாரு, ஏதோ ஒரு இடம் பாருங்கள். என்ட்ரு கொடுக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே வந்தாச்சு. இது உள்ளே வித்தியாசமாக இருக்கும். இங்கேயும் நீங்கள் கண் எடுத்து சுடலாம், ட்ரை பண்ணிப்போப்பா. பார்த்தீங்களா, அதே தான். ஓகே, சுட்டோன்னே எல்லோரும் உட்காந்துருவாங்க. ஆனால் அந்த பார் ஷாப் மட்டும் கண் எடுத்துருவான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மேலே தான் சொல்கிறாங்க. அவ்வளோதான், ஹெல்த்து குறைஞ்சிச்சா செத்துருவோம். ஐயோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மேலே ஓடிடலாம். நமக்கு ஸ்டார்லாம் இங்கே வராது, ஆனால் உள்ளே எனிமி சுடுறாங்க. என்ன பண்ணுறது? ஐயோ ஓட முடியலையே, பயங்கரமாக சுடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த சைடு போகிறதுனே தெரில, இடமே தெரில. அவ்வளோதான் போச்சு. எவனோ ஷார்ட் கன் எடுத்து போட்டு தாக்கிட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான மேட்ச் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ நீங்கள் வந்து வேறு ஏதாவது ட்ரை பண்ணணுன்னா வந்து சொல்லுங்கள் கமெண்ட்டில் என்ன பண்ணுறதுன்னு. நான் கன்ஃபார்ம் வீடியோ மேக் பண்ணுறேன். அப்புறம் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டே டியூன், பாய்.